ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூன் 17 ஆடி மாத பிறப்பு, தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் நாள். இந்த காலத்தில்தான் நிறைய விசேஷங்கள், நிறைய பண்டிகைகள் வரும். குருவுக்குரிய வியாழக்கிழமையில் ஆடி மாத பிறப்பு மற்றும் தட்சிணாயன புண்ணிய காலத்தின் முதல் நாள் வருவது இன்றைய நாளை மேலும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று அமைந்துள்ளது. இந்த ஆடி மாதத்தில் சக்தியோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதம் அம்மனுக்குரிய மாதம். இந்த மாதத்தை கர்க்கடக மாதம் என்று கூறுவார்கள். இந்த ஆடி மாதத்தில் நிறைய விசேஷங்கள் வரும். ஆடி பூரம், ஆடி 18, ஆடி மகாலய அமாவாசை, ஆடி தவசு ஆகிய விசேஷ தினங்கள் வருகின்றது. இந்த மாதத்திற்கான பழமொழி: ஆடிப்பட்டம் தேடி விதை. இந்த மாதத்தில் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த மாதத்தில் சூரியன் தெற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்குவாராம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இரவு பொழுது அதிகமாக இருக்கும். ஆடி மாதம் என்றாலே அம்மன் கோவிலில் கூழ் ஊற்றுவார்கள். ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய வேப்பிலை கொழுந்துக்கு அபார மருத்துவ சக்தியும் தெய்வீக குணமும் உண்டு. இன்றைய நாளில் வேப்பிலையை நிலைவாசலில் தோரணமாக கட்டினால் அம்மனின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கும். இன்றைய நாளில் நாம் பூஜை அறையில் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சைம்பழம், சிகப்பு நிற வளையல் ஆகியவற்றை வைத்து தீப தூபங்கள் காண்பித்து எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்து நம் குல தெய்வத்தையும் அம்பிகையையும் மனதார நினைத்து நம் கோரிக்கையை முன்வைத்து ஓம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அம்பிகையே போற்றி, ஓம் ஸ்ரீ லலிதா திரிபுர சுந்தரி அம்பிகையே போற்றி என்று 51 தடவை கூறி வழிபட வேண்டும். 51 சக்தி பீடத்தையும் வழிபட்ட அருள் நமக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.